சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் விஜய் தலைமையில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை தொடர்பான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். பாண்டியராஜன், வணக்கம். இந்த ஆய்வுக் கூட்டத்தில் என்ன மாதிரியான ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன? விவரங்களை பதிவு பண்ணலாம். சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய தலைமையில குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறை தொடர்பான ஆய்வுக் கூட்டம் சற்று முன் தொடங்கி இருக்கிறது. குறிப்பா பட்ஜெட் 5ஆம் தேதி தாக்கல் செய்யக்கூடிய நிலையில தொடர்ந்து இருக்கக்கூடிய ஆய்வுக் கூட்டங்களை தமிழ்நாடு முதலமைச்சர் முன்னெடுத்து வருகிறார். இந்த குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் மதன் ராஜா மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் மற்றும் நிதித்துறை அமைச்சர், நீதித்துறை செயலாளர் உள்ளிட்டவர்களாம் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களில் எதிர்கால வளர்ச்சிக்கான நீண்டகால செயல் திட்டத்தை உருவாக்குவது தொடர்பாக இந்த ஆலோசனையில் பேசப்பட இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய அரசு அமைந்ததன் பிறகாக MSME துறையில் ஒரு நீண்டகால செயல் திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்கின்ற நோக்கில் அதுக்கான செயல் திட்டத்தை உருவாக்கக்கூடிய பணிகள் நடைபெற்று வருவதாக நிலையில முதலமைச்சர் அது குறித்து கேட்டு வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் புதிதாக தொடங்கப்படும் சிறு உற்பத்தி நிறுவனங்களுக்கு தொழில் முதலீட்டு மானியம் வழங்குவது, காப்புரிமை, வர்த்தக முத்திரை, புவிசார் குறியீடு பெறுவது தொடர்பாக உள்ள சிக்கல்கள் குறித்தும் பேசப்பட இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. தொழில் முனைவோர்களை உருவாக்குவது, ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது உள்ளிட்ட செயல் திட்டங்கள் குறித்து முதலமைச்சர் பேசுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் நிதி நெருக்கடியில், அதாவது தமிழக வெற்றிக்காலத்தில் தேர்தல் வாக்குறுதியில் சொன்னபடி நிதி நெருக்கடியில் உள்ள MSME நிறுவனங்களுக்கு மாநில கடன் உத்தரவாத நிதி வழங்குவது தொடர்பாகவும், தொழில் தொடங்க விரும்பும் இளைஞர்களுக்கு அரசு சார்பில் பிணையில்லா கடன் வழங்குவது குறித்தும் பேசப்பட இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. பட்ஜெட்ல புதிய அறிவிப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பது குறித்தும் ஆலோசனை கூட்டத்தில் பேசுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. சிறிய நகரங்களில் மைக்ரோ டெக் பார்க் அமைப்பது தொடர்பாகவும் பேசப்பட இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது.